வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. குளிர் பிரதேசத்திற்கு ஏற்ற வாசனை திரவிய பயிர்கள் பல்வேறு பகுதிகளிலும் பயிரிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குளிர் பிரதேசங்களில் பயிரிடப்படும் வாசனை திரவிய பயிர்களில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் பல்வேறு பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஜெரேனியம், தைம், எலும்பிச்சை புல், ரோஸ்மேரி மற்றும் லாவெண்டர் ஆகியவைகளை குறிப்பிடலாம். இதனுடைய தேவைகள் குறித்தும் விற்பனை வாய்ப்புகள் குறித்தும் விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்கள். இப்போ நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் வாசனை திரவிய பயிர்களுடைய திடலில் நிற்கிறோம். இப்போ இதனுடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, இப்போ உலகத்தில் வந்து மூலிகை மற்றும் வாசனை பயிர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ பேசப்படுகிறது அதுதான், அந்த சப்ஜெக்ட் தான். எங்கே பார்த்தாலும் மூலிகை, அதனுடைய வாசனை பயிர்களுடைய முக்கியத்துவம், மருத்துவ பயன்பாடுகள், அதில் என்னென்ன பயன்கள்னு பார்க்கும்போது இந்த மூலிகை மற்றும் வாசனை பயிர்கள் வந்து உலகளாவிய ஒன்று அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தளவில் நம்ம மூலிகை பயிர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 40,000 இருக்கிறது. ஆனால் வந்து வருமான ரீதியாக, மருத்துவ ரீதியாக ஒரு 40 தான் பயன்படுகிறது. இதை நம்ம வந்து பேசுகிறதுக்கு நம்ம வேறுபட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ மூலிகை பயிர்கள் வந்து அதை காட்டிலும் இந்த குளிர் பிரதேசங்களுக்கான வாசனை திரவிய பயிர்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன் வந்து வாசனை திரவிய பயிர்கள் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, இப்போ நடைமுறையில் நம்ம பயன்படுத்துகிற சென்ட்டு, நம்ம போடுற சென்ட்டு முதல் கொண்டு சோப்புகளுடைய வாசனை திரவியத்தில் வரைக்கும் வந்து அந்த வாசனை திரவியத்தில் எசென்சியல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசனை எண்ணெய் தான் பயன்படுகிறது. அந்த வாசனை எண்ணெய்க்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசனை திரவிய பயிர்கள் தான் பயன்படும், எல்லா வாசனை பயிர்களும் பயன்படாது. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் கீழ் பிரதேசங்களில் நிறையா வாசனை திரவிய பயிர்கள் வந்து இருக்குது. துளசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மறிக்கொழுந்து எடுத்துக்கலாம். இப்போ மறிக்கொழுந்து ஆயில் எண்ணெய் அப்படின்னாவே இப்போ அதிகப்படியான விலைக்கு வந்து இப்போ போயிட்டுருக்குது. இப்போ சொல்லப்போனால் வந்து 20,000 வரைக்கும் ஒரு கிலோ வந்து மறிக்கொழுந்து எண்ணெய் போகுது. அதே மாதிரி குளிர் பிரதேசங்களில், கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களில் அதுக்கான ஒரு வாசனை திரவிய பயிர்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஸ்மேரி அப்படின்னு வாசனை திரவிய பயிரும், தைம், எலுமிச்சை புல், லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எலுமிச்சை புல் இருக்குது. அதே மாதிரி சாண்டோலினா இருக்குது. புதினா வகைகள், புதினாவிலே ஒரு 4 வகைகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜெரானியம் வந்து அந்த காலத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு முக்கியமான பயிர். கொடைக்கானல் பகுதியில் ஜெரானியத்துக்கு வச்சே வந்து சிமாப்புன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து 1975 ஒரு ஆராய்ச்சி நிலையிலிருந்து அது நிறையா பண்ணிகிட்ருக்காங்க ஜெரானியத்துக்கு. ஏன்னா அது வந்து ஒரு காட்டு செடி மாதிரி வளர்ந்து அதோடைய இலையை எடுத்து வந்து எண்ணெய் காய்ச்சிருக்காங்க, ஜெரானியம் காய்ச்சிருக்காங்க, ஆயில் காய்ச்சிருக்காங்க. அது பல்வேறு பயன்பாடுகள் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த குளிர் பிரதேச பயிர்களுக்குன்னே உரித்தான வாசனை திரவிய பயிர்கள் வந்து இருக்குது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் வந்து விவசாய பெருமக்களுக்கு வந்து தெரிகிறது இந்த தருணத்தில் ரொம்ப முக்கியம். வியாபார ரீதியில் நிறையா இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ்மேரியோடைய
பயன்பாடு வந்து எல்லா பகுதிகளிலும் வந்துருச்சு. அதே மாதிரி வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு இப்போ கொஞ்சமாக வருது லாவெண்டர். இப்போ எங்கே பார்த்தாலும் லாவெண்டர் ஸ்ப்ரே, லாவெண்டர் ஃப்ளேவர் வர மாதிரி, ஸ்மெல் வர மாதிரி எல்லா வாசனை பொருட்களும் வந்து தயார் பண்ணி வருது. அந்த மாதிரி இயற்கையாகவே வாசனை திரவிய பயிர்கள் வந்து லாவெண்டர் நம்மள்கிட்ட இருக்குது. இது வந்து வியாபார ரீதியில் விவசாய பெருமக்கள் போடுறதுக்கு என்ன சாத்தியக்கூறு அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது வந்து அதனுடைய வியாபார ரீதியாக உத்திகள் என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பார்த்து தான் விவசாய பெருமக்கள் வந்து சாகுபடிக்கு வந்து போகணும். நிறைய விவசாய பெருமக்கள் வந்து நிறையா மூலிகைகளும் வாசனை திரவியங்களும் போட்டுட்டு நம்ம விற்க முடியல அப்படின்றத சாத்தியக்கூறு வந்து இருக்குது. அதனால் வந்து இப்போ ஒரு மலை விவசாயி வந்து வாசனை திரவிய பயிர்கள் நான் சொன்ன ஒரு 5 சொன்னேன் பார்த்தீங்களா, முக்கியமானது. அந்த வாசனை திரவியம் நீங்கள் போடணும்னு நினச்சா கூட அந்த ஆயிலை எடுத்து எங்கே நம்ம விற்கிறோம் அப்படின்றத நீங்கள் முக்கியமான ஒன்றாக முதலே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியே விவசாய பெருமக்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் சாகுபடி பண்ணி அவங்களுக்கு நம்ம விற்று நம்மளை காசு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு காய்கறி, மலை காய்கறி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள், விலை ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் இருக்கும். அதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு தைமோ ரோஸ்மெரியோ நீங்கள் சாகுபடி பண்ணி அதுக்கு ஏற்கனவே மார்க்கெட்டு நீங்கள் இந்த பையர்ஸில் இவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 50 கிலோவுக்கு ரோஸ்மெரி ஆயிலுக்கோ 100 கிலோ தைம் ஆயிலுக்கோ நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எளிதாக அதை வந்து நீங்கள் சாகுபடி பண்ணி அவங்க கொடுத்துடலாம். அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு விவசாயி வந்து நீங்கள் ஒரு 10 ஏக்கர் மலை கிராமங்களை வச்சுருக்கீங்க, காய்கறி வந்து 7 ஏக்கர் போடுறீங்க, தரிசா வந்து ஒரு 3 ஏக்கர் இருக்குது அப்படின்னு போல ஈஸியாக வந்து ஒரு வாசனை திரவிய பயிர்களை நம்ம வந்து போட்டு அதிலேருந்து எண்ணெய் எடுத்து நம்ம விற்றுட்டு போயிடலாம். அதாவது சும்மா கிடக்கிற நிலத்தை நம்ம வந்து காசை உண்டாக்கிடலாம். அதுக்கு இந்த பயிரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். விவசாய பெருமக்கள் 2 முக்கியமான ஒரு சாத்தியக்கூறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாசனை திரவிய பயிர்களை பொறுத்தளவில் நீங்கள் வந்து என்ன பயிரை சாகுபடி பண்ணலாம் குளிர் பிரதேசங்களில், ஆனால் இந்த பயிர் வந்து கீழே வராது. நான் சொல்கிற அந்த ரோஸ்மெரி, தைம், லாவெண்டர், ஜெரானியம், போதைப்புல், சிட்ருனல்லா அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கீழே வராது. அந்த பயிருடைய மார்க்கெட்டிங் என்ன முறையான நம்ம எடுத்து இலையாகவோ காய்ந்த இலையாகவோ பதப்படுத்தப்பட்ட இலையாகவோ எண்ணெயாகவோ கொடுக்கும்போது முதலிலே நம்ம முன்கூட்டியே அதை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் வச்சுருந்தோம்னா எளிதாக நம்ம வந்து விற்றுடலாம். அப்போ நம்மளுக்கு வருமானமும் கூடுதல் வருமானமும் கிடைக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு சைடு ஒரு உபரியாக நம்ம விவசாயம் செய்கிறது கூட ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. விவசாய பெருமக்கள் இது போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்களை 09438897717 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.